ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எக்கு கிரேவி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி உங்களுக்கு செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா இதை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாங்க. நான் ஒரு 5 முட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்படி போட்டு இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இதை அப்படியே வேறு ஒரு நம்ம பாத்திரத்தில் அப்படியே மாட்டிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதே பாத்திரத்துலேயே 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், வெங்காயம் பொடிசாக ஒரு 3 வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடணுங்க. சின்ன வெங்காயம் போட்டாலும் போடலாம், நம்ம பெரிய வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி 2 அரைச்சி வச்சுருங்க, அதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாங்க காரத்துக்கு. முட்டையில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் இதாகட்டும். பாருங்கள், மசாலாலாம் எல்லாம் திரண்டு நல்லா பச்சை வாசனம்லாம் போயிடுச்சுங்க. நான் இந்த முட்டையை ஃப்ரை பண்ண முட்டை இதிலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. பாருங்கள், இப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா இது மேலே போட்டு ஏறட்டும். காரம் இதில் நல்லா முட்டையில் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை போட்டு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க நீங்கள் ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.